நம்ம நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பழைய பிரச்சனை தான். ஆனால் அது வந்து புதுசாக ஒரு பெரிய ரூபம் எடுத்து இருக்குது. அது என்னென்னா முதியோர்களது பிரச்சனை தான். அந்த நாளையிலேருந்து இந்த நாள் வரை முதியோர்கள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடனா முதியோர்களை கொண்டு எங்கே கொண்டு விட எங்களால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒன்று நல்ல ஒரு விடுதியில் கொண்டு விடணும். ஒரு ஹாஸ்டல் மாதிரி 3 நேரம் சாப்பாடு அவங்களுக்கு தேவையானது வீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு தொகை வேணும். அதை கொடுக்குறதுக்கு அந்த பிள்ளைகிட்ட கையில் செழிப்பான பணம் தேவையாக இருக்குது. அதை கொடுக்க முடியல அப்படின்னா இவங்க அப்படி அந்த மாதிரி சேர்க்க முடியாது. வீட்லேயும் உங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அந்த பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு. இந்த நெருக்கடியை தாங்காமல் அந்த பெரியவங்க என்ன செய்தாங்க, வீட்டை விட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்லெல்லாம் நிறைய வயசான பெண்மணிகள் ஆண்கள்லாம் அப்படியே அவங்க பாட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சுட்டு கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறது இப்படி அவங்க தான். எல்லாருக்கும் ஆகாயத்திலிருந்து அந்த மாதிரி ஆள்கள் யாரும் குதிச்சிடுறதில்ல. எல்லாருமே ஒரு பிள்ளைகளை பெற்றவங்க தான், குடும்ப வழக்கு நடத்துனது தான், சொந்தம் பந்தம் எல்லாம் உள்ளவங்க தான். இந்த வயசான நேரத்தில் அவங்கள பார்க்க முடியாமல் அவங்க இந்த மாதிரி தன்னால் வீட்டை விட்டு வெளியிடுறாங்க. சிலவங்களுக்கு வெளி இடத்துல இந்த மாதிரி அனாதை விடுதிகளில் போய் இருக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா அவங்க சின்ன வீட்லேயே வளர்ந்ததுனால இஷ்டம் இருக்காது. அவங்கள என்ன செய்வாங்க, எங்களால் வச்சுட்ருக்க முடியாது நீ போ அப்படின்னு வலுக்கட்டாயமாக கொண்டு அவங்கள தள்ளிடுவாங்க பார்த்துக்கோங்க. அப்படியும் சிலவர் வலுக்கட்டாயமாக அங்கே எந்த வித அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் தான் இருக்கும் ஒழிஞ்சு இவங்க நினைக்கிற மாதிரி அங்கே எந்த வசதியும் இருக்காது. இதை இவங்க அனுசரிச்சுக்கிட்டு அந்த பழக்கத்தை இவங்க பழகிக்கிட்டு இவங்க அதோடு வாழணும். அப்படின்னா தான் இவங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இவங்க பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு மனசை ஒன்றும் மாற்றிட முடியாது. வீட்டு சூழல்லையே இருந்துட்டு வந்தவங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு 10 பேர் கூட இருக்கிறதுக்கு மனசு உடனே மாற முடியாது. மனசு அது அதுக்கு ஒரு இடத்துல பழக்கப்பட்டுட்டுன்னா அந்த இடத்துல தான் அது பழக்கப்பட்டுகிட்டே இருக்கும். சிலவங்க என்ன செய்வாங்க, நம்மளுக்கு விதித்தது இவ்வளோ தான், நம்ம இந்த இடத்துலையே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு இது, நம்ம வீட்டுக்கு போனாலும் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்கள் வெளியில் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க, பெண்கள் வீட்டே இருந்தாங்க. அவங்க பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிடுவாங்க, பெற்றவங்களையும் கவனிச்சுக்கிடுவாங்க, பெரியவங்களையும் கவனிச்சுக்கிடுவாங்க. அதாவது இஷ்டம் இல்லாட்டிலுமே இந்த ஊர் சமுதாயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மகன் கவனிக்கலை, மருமக கவனிக்கலை அப்படிங்கிற கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் வச்சு பராமரித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அதனால இவங்க யாருமே குத்தம் சொல்லதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்துக்கோங்க. நான் வெளியில் காலையிலேருந்து நான் ஈக்குவலாக நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரேன், நான் அங்கே ஆஃபீஸ்லேயும் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, வீட்லேயும் நான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இவங்களையும் நான் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நியாயமான இதை அவங்க கற்பிச்சிடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது இந்த குழந்தைகளும் பாதிக்கப்படுது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது, எங்கள் காலத்தில் இல்லைலாம், நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. வந்த உடனே டிஃபன்லாம் அந்த காலத்தில் கிடையாது, நேராக சோறு தான். சோத்தை போட்டு பாட்டி ஏதாவது உருட்டி உருட்டி கொடுக்கும்போது பேர பிள்ளைங்க எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பழக்கம். டிஃபன் இந்த மாதிரி டிஃபன்லாம் அந்த காலத்தில் கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் முன்னெல்லாம் இந்த டிஃபன் சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது. சோறு தான். மத்தியானம் சோறு பொங்கி வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த வடிதண்ணில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுருவாங்க, வெந்நி பழையதும்பாங்க. நைட்டுக்கு அந்த குழம்பு கொஞ்சம் சுட வச்சு சாப்பிடுவாங்க. ஊறுகாய் துவையல் இந்த மாதிரி அரைச்சிக்கிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கமாக இருந்தது. அது ஆரோக்கியமாக கூட இருந்துச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் ஜீரணிக்கும், வெளியே போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது பார்த்துக்கோங்க. இப்போ வயசாகிட்டாலே வெளியில், அதாவது டாய்லெட் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவங்க சாப்பிட்ற அந்த இளம் தலைமுறை சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இதை பெரியவங்களுக்கும் கொடுக்கறதுனால அவங்க வயசுக்கும் அவங்க உடல்நிலைக்கும் அதை ஒத்துக்கிற மாட்டேங்குது. அதனால வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. இதனால இவங்களுக்கு பெரியவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு பல வித இடர்பாடு.
அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அவங்க உடல்நிலைக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு சரியானபடி ட்ரெஸ்ஸு இது பண்ணி கொடுக்கணும், அவங்கள குளிக்க வைக்கணும். இந்த மாதிரி உள்ளெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் யாராவது வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் ஒரு சுற்றுச்சூழத்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து தனித்தனி தீவாயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து யாருமே உதவுறதுக்கு கிராமத்துலேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு இங்கே செட் ஆகாது. அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு. நினச்சா வெளியில் போகலாம், நினச்சா வீட்டுக்கு வரலாம். அது தெருவில் இறங்குனா அவ்வளோ சொந்தக்காரங்க வீடு, எல்லாம் ஒரே இது இனத்தார் வீடாக இருக்கும். அதனால் அவங்க எங்கேனாலும் கொஞ்சம் நேரம் போய் காரார பேசிட்டு வராங்க. இப்போ நகரத்தில் அப்படி கிடையாது. யார் வீட்டையும் நம்ம போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு வந்தால் 5 சண்டை வந்துடும் அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு. அந்த மாதிரி 1 9 ஆக்கி 9 90 ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனாலும் இந்த வயசானவங்களை பற்றி ஒரு பிரச்சனை என்ன, எங்கே ஆலயங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே முதியோர்கள். ஆலயங்கள் இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே அது மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து அது எந்த ஆலயமோ தெரியாது, முஸ்லீமோ கிறிஸ்தவங்களோ இந்துக்களோ இங்கே கொண்டு போய் நிறைய பேர் தகப்பன் தாயை விட்டுட்டு வந்துடுறாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் வீட்டை விட்டு வெறுத்து வெறுத்து போகிறாங்க. அடைக்கலும் தேடி போகிறது அந்த மாதிரி இடங்கள் தான். அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே தூங்குறாங்க, நினச்சபடி வாழ்ந்துட்டு அப்படியே உயிர் விட்டுறாங்க. இந்த இளம் தலைமுறைக்கு அவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இந்த பெரியவங்களுக்கு வந்து சாகிற வரையில் அந்த ஒரு கனமான ஒரு காயம் மனசில் இருந்துக்கிட்டே இருந்து தான் இது செத்து போகிறாங்க. கடைசி வரை அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு குறைபாடு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இது என்னடான்னா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை கூட தெரியலாம். இது வந்து அவங்க பின் சந்ததியை வந்து பாதிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தாயும் தகப்பனும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நம்ம தாய் தப்பன் பார்த்து வளர்றதை பார்த்த பிள்ளைங்க தன்னோட தாய் தப்பனை நல்லா பார்த்துக்குருவாங்க. இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க பாருங்க. எங்கள் பாட்டி அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு கதை பார்த்துக்கோங்க. ஒரு தாத்தாவுக்கு பாட்டிக்கும் ஒருத்தர் வந்து ஒரு தட்டில் ஒரு தாத்தாவுக்கு அலுமினிய தட்டில் சோத்தை போட்டு திறனையில் வச்சாராம். அப்போது ஒரு நாள் அந்த தாத்தா இறந்து போயிட்டாராம். அந்த உடனே இந்த பையன் அந்த தட்டை எடுத்துகிட்டு ஓடி போய் பத்திரப்படுத்தினாராம் அந்த தாத்தாவோட பேரை. அப்போது தாத்தாவோட மகன் கேட்டானா, அதாவது இந்த பையனோட அப்பா கேட்டானா, எதுக்குடா தாத்தா தட்டை நீ எடுத்து பத்திரப்படுத்துகிற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு நான் இப்படித்தானே சாப்பாடு போடணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னதாக இது கர்ண பரம்பரை கதைனாலும் நிஜமான கதை பார்த்துக்கோங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் கேட்டு விட்டு வளர்ந்த கதை பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னா மனசு தான் காரணம் பார்த்துக்கோங்க. அதாவது வெளியில் போய் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு வெளியில் போகிறதுக்கும் இவங்க தயாராக இருக்கணும். அதாவது வெளியில் போனால் வீதிக்கு போகிறதுக்கு இல்லை, ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி அங்கே அடைக்கலமாகணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நம்ம என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிறணும். இது ரெண்டும் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வீதியில் போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். நம்ம நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பழைய பிரச்சனை தான். ஆனால் அது வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய ரூபம் எடுத்து இருக்குது. அது என்னென்னா முதியோர்கள் அது பிரச்சனை தான். அந்த நாளையிலேருந்து இந்த நாள் வரை முதியோர்கள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க பிள்ளைகள் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடனா முதியோர்களை கொண்டு எங்கே கொண்டு விட எங்களால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒன்று நல்ல ஒரு விடுதியில் கொண்டு விடணும், ஒரு ஹாஸ்டல் மாதிரி 3 நேரம் சாப்பாடு அவங்களுக்கு தேவையானது வீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு தொகை வேணும். அதை கொடுக்குறதுக்கு அந்த பிள்ளைகிட்ட வந்து கையில் செழிப்பான பணம் தேவையாக இருக்குது. அதை கொடுக்க முடியல அப்படின்னா இவங்க அப்படி அந்த மாதிரி சேர்க்க முடியாது, வீட்லேயும் உங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அந்த பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு. இந்த நெருக்கடியை தாங்காமல் அந்த பெரியவங்க என்ன செய்தாங்க, வீட்டை விட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்லெல்லாம் நிறைய வரும் வயசான பெண்மணிகள் ஆண்கள்லாம் அப்படியே அவங்க பாட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சுட்டு கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க.
பார்க்குறது இப்படி வந்தவங்க தான். எல்லாருக்கும் வந்து ஆகாயத்திலிருந்து அந்த மாதிரி ஆள்கள் யாரும் குதிச்சிடுறதில்ல. எல்லாருமே ஒரு பிள்ளைகளை பெற்றவங்க தான், குடும்ப வழக்கு நடத்துனவங்க தான், சொந்தம் பந்தம் எல்லாம் உள்ளவங்க தான். இந்த வயசான நேரத்தில் அவங்கள பார்க்க முடியாமல் அவங்க இந்த மாதிரி தன்னால் வீட்டை விட்டு வெளியேறாங்க. சிலவங்களுக்கு வந்து வெளியிடத்துல இந்த மாதிரி அனாதை விடுதிகளில் போய் இருக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா அவங்க சின்ன வீட்லேயே வளர்ந்ததுனால இஷ்டம் இருக்காது. அவங்கள என்ன செய்வாங்க, எங்களால் வச்சுட்டு இருக்க முடியாது, நீ போ அப்படின்னு வலுக்கட்டாயமாக கொண்டு அவங்கள தள்ளிடுவாங்க பார்த்துக்கோங்க. அப்படியும் சிலவர் வலுக்கட்டாயமாக அங்கே வந்து எந்த வித அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் தான் இருக்கும் ஒழிஞ்சு இவங்க நினைக்கிற மாதிரி அங்கே எந்த வசதியும் இருக்காது. இதை இவங்க அனுசரிச்சுக்கிட்டு அந்த பழக்கத்தை இவங்க பழகிக்கிட்டு இவங்க அதோடு வாழணும். அப்படின்னா தான் இவங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இவங்க வந்து பழசே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு மனசை ஒன்றும் மாற்றிட முடியாது. வீட்டு சூழல்லையே இருந்துட்டு வந்தவங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு 10 பேர் கூட இருக்கிறதுக்கு மனசு வந்து உடனே மாற முடியாது. மனசு அது வந்து அதுக்கு ஒரு இடத்துல பழக்கப்பட்டுட்டுன்னா அந்த இடத்துல தான் அது பழக்கப்பட்டுகிட்டே இருக்கும். சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, நம்மளுக்கு விதித்தது இவ்வளோ தான், நம்ம வந்து இந்த இடத்துலையே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது, நம்ம வீட்டுக்கு போனாலும் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்கள் வந்து வெளியில் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க, பெண்கள் வீட்டே இருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிடுவாங்க, பெற்றவங்களையும் கவனிச்சுக்கிடுவாங்க, பெரியவங்களையும் கவனிச்சுக்கிடுவாங்க. அதாவது இஷ்டம் இல்லாட்டிலுமே இந்த ஊர் சமுதாயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மருமகா மகன் கவனிக்கலை, மருமக கவனிக்கலை அப்படிங்கிற கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டில் வச்சு பராமரித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அதனால இவங்களை யாருமே குத்தம் சொல்லதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்துக்கோங்க. நான் வெளியில் காலையிலேருந்து நான் ஈக்குவலாக நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரேன், நான் அங்கே ஆஃபீஸ்லேயும் வேலை செய்ய வேண்டியது, வீட்லேயும் நான் வந்து வேலை செய்ய வேண்டியது, இவங்களையும் நான் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நியாயமான இதை வந்து அவங்க கற்பிச்சிடுறாங்க. இதனால வந்து பாதிக்கப்படுறது இந்த குழந்தைகளும் பாதிக்கப்படுது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது, எங்கள் காலத்தில் இல்லைலாம், நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. வந்த உடனே டிஃபன்லாம் அந்த காலத்தில் கிடையாது, நேராக சோறு தான். சோத்தை போட்டு பாட்டி ஏதாவது உருட்டி உருட்டி கொடுக்கும்போது பேர பிள்ளைங்க எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பழக்கம். டிஃபன் இந்த மாதிரி டிஃபன்லாம் அந்த காலத்தில் கிடையாது. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இந்த டிஃபன் சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது. சோறு தான். மத்தியானம் சோறு பொங்கி வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த வடிதண்ணில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுருவாங்க, வெந்நி பழையதும்பாங்க. நைட்டுக்கு அந்த குழம்பு வந்து கொஞ்சம் சுட வச்சு சாப்பிடுவாங்க. ஊறுகாய் துவையல் இந்த மாதிரி அரைச்சிக்குவாங்க. அப்படி ஒரு பழக்கமாக இருந்தது. அது ஆரோக்கியமாக கூட இருந்துச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் ஜீரணிக்கும், வெளியே போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வயசாகிட்டாலே வெளியில், அதாவது டாய்லெட் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு சாப்பிட்ற அந்த இளம் தலைமுறை சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இதை பெரியவங்களுக்கும் கொடுக்கறதுனால அவங்க வயசுக்கும் அவங்க உடல்நிலைக்கும் அது ஒத்துக்கிற மாட்டேங்குது. அதனால வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. இதனால இவங்களுக்கு வந்து பெரியவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு பல வித இடர்பாடு. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அவங்க உடல்நிலைக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு சரியானபடி ட்ரெஸ்ஸு இது பண்ணி கொடுக்கணும், அவங்கள குளிக்க வைக்கணும். இந்த மாதிரி உள்ளெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் யாராவது வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் ஒரு சுற்றுச்சூழத்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து தனித்தனி தீவாயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து யாருமே உதவுறதுக்கு, கிராமத்துலேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு இங்கே செட் ஆகாது. அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு. நினச்சா வெளியில் போகலாம், நினச்சா வீட்டுக்கு வரலாம். அது தெருவில் இறங்குனா அவ்வளோ சொந்தக்காரங்க வீடு, எல்லாம் ஒரே இது இனத்தார் வீடாக இருக்கும். அதனால் அவங்க எங்கேனாலும் கொஞ்சம் நேரம் போய் காரார பேசிட்டு வராங்க. இப்போ நகரத்தில் அப்படி கிடையாது. யார் வீட்டையும் நம்ம போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு வந்தால் 5 சண்டை வந்துடும் அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு. அந்த மாதிரி 1 9 ஆக்கி 9 90 ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனாலும் இந்த வயசானவங்களை பற்றி ஒரு பிரச்சனை என்ன, எங்கே ஆலயங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே முதியோர்கள். ஆலயங்கள் இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே அது மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து அது எந்த ஆலயமோ தெரியாது,
முஸ்லீமோ கிறிஸ்தவங்களோ இந்துக்களோ இங்கே கொண்டு போய் நிறைய பேர் தகப்பன் தாயை விட்டுட்டு வந்துடுறாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் வீட்டை விட்டு வெறுத்து போகிறாங்க. அடைக்கலும் தேடி போகிறது அந்த மாதிரி இடங்கள் தான். அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே தூங்குறாங்க, நினச்சபடி வாழ்ந்துட்டு அப்படியே உயிர் விட்டுறாங்க. இந்த இளம் தலைமுறைக்கு அவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இந்த பெரியவங்களுக்கு வந்து சாகிற வரையில் அந்த ஒரு கனமான ஒரு காயம் மனசில் இருந்துக்கிட்டே இருந்து தான் இது செத்து போகிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு குறைபாடு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இது என்னடான்னா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை கூட தெரியலாம். இது வந்து அவங்க பின் சந்ததியை வந்து பாதிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தாயும் தகப்பனும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நம்ம தாய் தப்பன் பார்த்து வளர்றதை பார்த்த பிள்ளைங்க தன்னோட தாய் தப்பனை நல்லா பார்த்துக்குருவாங்க. இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க பாருங்க. எங்கள் பாட்டி அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு கதை பார்த்துக்கோங்க. ஒரு தாத்தாவுக்கு பாட்டிக்கும் ஒருத்தர் வந்து ஒரு தட்டில் ஒரு தாத்தாவுக்கு அலுமினிய தட்டில் சோத்தை போட்டு திறனையில் வச்சாராம். அப்போது ஒரு நாள் அந்த தாத்தா இறந்து போயிட்டாராம். அந்த உடனே இந்த பையன் அந்த தட்டை எடுத்துகிட்டு ஓடி போய் பத்திரப்படுத்தினானாம் அந்த தாத்தாவோட பேரை. அப்போது தாத்தாவோட மகன் கேட்டானா, அதாவது இந்த பையனோட அப்பா கேட்டானா, எதுக்குடா தாத்தா தட்டு நீ எடுத்து பத்திரப்படுத்துகிற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு நான் இப்படித்தானே சாப்பாடு போடணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னதாக இது கர்ண பரம்பரை கதைனாலும் நிஜமான கதை பார்த்துக்கோங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் கேட்டு விட்டுவேன் அந்த கதை பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னா மனசு தான் காரணம் பார்த்துக்கோங்க. அதாவது வெளியில் போய் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு வெளியில் போகிறதுக்கும் இவங்க தயாராக இருக்கணும். அதாவது வெளியில் போகிறனா வீதிக்கு போகிறதுக்கு இல்லை, ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி அங்கே அடைக்கலமாகணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நம்ம என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிறணும். இது ரெண்டும் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வீதியில் போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.